வேலையில் மாற்றம் இருந்தால்தான் வருமானத்தில் மாற்றம் வரும். வருமானத்தில் மாற்றம் இருந்தால்தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும். தனக்கு பொருளாதார மாற்றம் வேண்டும் என்று வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் நம்பர் 303 ஜிஎஸ்டி ரோட், குரோம்பேட், சென்னை 44. 2018 ஸ்டார்ட் பண்ணுங்க கம்பெனி. ஆக்சிஸ் இந்தியானா என்ன? வெரி சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் பேச போகிறதே கிடையாது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் தெரியாத நபர்கள் இங்கே இருக்காங்களா? ஸோ அவ்வளோதான் விஷயம். ஆக்சிஸ் இந்தியா அப்படின்றது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பை உங்களுக்கு நான் லைவாகவே காட்டுறேன். ரிவிஷன் அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஷாப்பை கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தேவையான ப்ராடக்டா, வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ரெகுலராக நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நம்ம பார்க்காத பொருளோ, தெரியாத பொருளோ, வாங்காத பொருளோ, யூஸ் பண்ணாத பொருளோ கிடையாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 42 ரூபாய் எம்ஆர்பி உள்ள சக்தி மட்டன் மசாலா 28 ரூபா பாருங்க. 69 ரூபா கோல்கேட் 67 ரூபா, 120 ரூபா கோல்கேட் 117 ரூபா. இது மாதிரி நீங்கள் ரெகுலராக வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 5லேருந்து 65% நம்ம ஆப்பில் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு லைஃப் டைம் கொடுக்குறாங்க. பர்டிகுலர் அந்த டைம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்று பண்ணணும். இதில் நீங்கள் ப்ரைம் மெம்பர் ஆனால் மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரைம் மெம்பர் ஆகிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? அமேசானில் வந்து 1499 ரூபா பே பண்ண சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பணம் கட்டணுமா? ஹாட் ஸ்டாரில் கட்ட சொல்கிறாங்களே, ஜியோவில் கட்ட சொல்கிறாங்களே, இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் பே பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இதில் ப்ரைம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ். நம்ம ஆப்பில் 8000+ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு காம்போ பேக்கேஜில் ட்ரெஸ்ஸோ, மளிகை ஜாமானோ, ஏதோ ஒரு காம்போ பேக்கேஜில் நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா லைஃப் டைம் மெம்பர், லைஃப் டைம் டிஸ்கவுண்ட், லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. ஸோ உள்ளே வந்தாலே நீங்கள் ப்ராஃபிட். உங்களை நான் எதுக்காக இதில் ப்ரைம் மெம்பர் ஆக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நடந்த மாற்றம் உங்களுக்கு நடக்கணுன்றதுக்காக. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், வால்மார்ட், ஸ்னாப்டீல், மின்ட்ரா, அலிபாபா எந்த ஆப்பை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு கஸ்டமராக தான் இந்த நிமிடம் வரை வச்சுருக்காங்க. ஒரு கஸ்டமர் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை இது வரைக்கும் எந்த ஆப்பும் வைக்கல. ஆனால் நம்ம ஆக்சிஸ் இந்தியாவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரைம் மெம்பரே ஆகிறோமே தவிர இந்த ஃப்ரீ டெலிவரிக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் கிடையாது. நம்ம இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணி மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு டோக்கன் பாஸ், அவ்வளோதான் இந்த ப்ரைம் மெம்பர். ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி என்ன சார் வேலை? அமேசான் எப்படி சார் தெரியும்? ஃப்ளிப்கார்ட் எப்படி தான் சார் தெரியும்? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரெட்பஸ், ஜொமேட்டோ, இந்த ஆப்பில் அவங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒரு நண்பரோ உறவினரோ நம்மள்ட்ட சொல்லியிருப்பார், அவ்வளோதான். ஆப்போட பெனிஃபிட் சொல்லியிருப்பார். தேவைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அமேசானில் ப்ராடக்ட் வாங்கலான்னு சொல்லியிருப்பார், நிறைய பொருள் இருக்குன்னு சொல்லியிருப்பாரே தவிர அமேசானில் நீ வாங்கி தான் ஆகணும்னு உங்களுக்கு கட்டாயப்படுத்திருக்க மாட்டார். ஜிபேயில் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், இபி பில் கட்டலான்னு சொல்லியிருப்பாரே தவிர கண்டிப்பாக நீ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியே ஆகணும்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். தேவைன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே நீங்கள் பண்ண போகிற வேலையும் ஆக்சிஸ் இந்தியாவில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்றத எங்கள் மூலமாக சொல்ல போகிறீங்க. தேவைன்னா அவர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண போகிறார். அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட். இப்படி தான் நம்மளோட இன்கம் கொடுக்கும். எப்படின்னு பாருங்கள். இந்த ரெஃபரலுக்கு யாரும் இன்கம் தரல. ஸோ ப்ரைம் மெம்பராக நம்ம உள்ளே வரோம். ப்ரைம் மெம்பராக வந்ததுக்கப்புறம் எப்படி ஜிபே, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமுக்கு அந்த ஆப்பை பற்றி சொல்கிறீங்களோ, ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறீங்களோ, அந்த விஷயத்தை இதில் எங்கள் மூலமாக டீம் ஒர்க்காக நம்மலாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். அப்படி ஒரு 2 பேர், லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் ப்ரைம் மெம்பர் ஆனாங்கன்னா உங்களுக்கு 1000 rupees இன்கம். சார் என்ன சார் இது லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்கம் கொடுத்துறதுக்காக நம்ம எடுத்துருக்க ஒரு கால்குலேஷன் பைனரி, அவ்வளோதான். இதை பார்த்த உடனே சார் முன்னாடி தெரியும், பின்னாடி தெரியும், அப்பா சொன்னார், நம்ம அண்ணன் சொன்னார், மாமா சொன்னார், மச்சான் சொன்னார், நானே பார்த்துருக்கேன், அப்படி சார் இப்படி சார்னா நானும் பார்த்துருக்கேன். 8 years ஆஃப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்ததை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தப்பாக பார்த்தீங்கன்னா தப்பாக உணர்வீங்க, சரியாக பார்த்தா சரியாக உணர்வீங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ நான் சரியாக பார்த்துட்டேன், ஆக்சிஸை 35 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். மேபி இதை தப்பாக பார்த்த நபர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுக்குறேன். 1940 ஸ்டார்ட் பண்ண இந்த இண்டஸ்ட்ரி 83 வருஷம் ஆச்சு. கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் பண்ணது. 3 கேட்டகரிஸில் தான் இந்த பிஸ்னஸே பண்ணுறாங்க. நம்பர் 1 ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ். நீங்கள் பார்த்தது என்னவாக இருக்கும் தெரியுமா? லக்ஸ், மெடிமிக்ஸ், இருந்தால், கோல்கேட், க்ளோஸ்அப், டாபர் ரெட், வீப், சீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து, பருப்பு, இந்த ப்ராடக்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க தயாரித்த சோப்பு, அவங்க தயாரித்த பேஸ்ட்டு, அவங்க தயாரித்த எண்ணெய், அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அவங்களோட ஓன் ப்ராடக்டாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்திருக்கலாம். மேபி அங்கே ரேட்லாம் அதிகமாக இருக்கும், கம்பல்சரி சேல்ஸ் இருக்கும், கம்பல்சரி பர்ச்சேஸ் இருக்கும்.
செகண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸ். ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. உங்களை 2 பேரை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பேர் மேட்சிங் இன்கம். இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வந்திருக்கு, நிறைய போயிருக்கு. தேர்ட் ஒன், மணி லீக். 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் தரம்பாங்க, 5 லட்சம் போட்டால் 10 லட்சம் தரம்பாங்க, 1 லட்சம் கொடுங்க மாதம் 8,000 தரம்பாங்க. எப்படி தரீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கணக்கெலாம் சொல்ல மாட்டாங்க, கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பெனிகள் நிறைய வந்து போயிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்குற, நீங்கள் பார்த்தோம்னு சொல்கிற, நீங்கள் கேள்விப்பட்டதுன்னு சொல்கிற அந்த கம்பெனி இந்த 3ல் ஏதாவது ஒன்று இடத்துல இருக்கும், ரைட்? இப்போ ஆக்சிஸ் இந்த 3 கேட்டகரிஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியா? நானா மெடிமிக்ஸ் இருந்தால் கோல்கேட்லாம் தயாரிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா நான் அது பண்ணேன். செகண்ட் ஒன் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. ரியல் எஸ்டேட் பண்ணுவோம், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுவோம், இன்சூரன்ஸ் பண்ணுங்கள், 2 பேரை பிடிங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தாலும் இல்லைனாலும் என்னோட கம்பேர் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், மணி லிங்க். ஒன்லி மணி ஃப்ளோ. 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் தரேன், 5 லட்சம் போட்டால் 10 லட்சம் தரேன். நான் உங்கள்கிட்ட அதை பற்றி பேசினேன்னா அப்போது இந்த 3 கேட்டகரிஸ்லேயே வரமாட்டேன். ஆனால் இந்த 3 கேட்டகரிஸில் தான் 83 வருஷமாக 170 நாட்டில் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 3 கேட்டகரியில் நான் வரமாட்டேன். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கே நான் புதுசு. நீங்கள் புதுசாக கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறும், அவ்வளோதான். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்கே நம்ம புதுசு. நம்ம என்ன பண்ண சொன்னோம்? ஜஸ்ட் ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்க சொன்னோம். யார்கிட்ட ப்ரைம் மெம்பர் இல்லை? நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா ஆப்பும் ப்ரைம் மெம்பர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஸோ இவங்க பண்ணது நான் பண்ணலைன்னு சொல்கிறேன். அப்போ எப்படி சார் அவங்கள மாதிரியே நீங்களும் 2 பேர் செட்டாக இன்கம் தரீங்க? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற எதையுமே நீங்கள் நம்பக்கூடாது. என்னை நீங்கள் சந்தேகப்படணும். நீங்கள் சந்தேகப்பட்டால் தான் நீங்கள் இதில் ஜெயிப்பீங்க. என்கிட்ட கேள்வி கேட்டால் தான் நீங்கள் இதில் ஜெயிப்பீங்க. சொல்கிறதெல்லாம் நம்மளால ஜெயிக்கப்படலை. நான் பேசுகிற எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேளுங்க, லாஜிக் கேளுங்க, நான் தரேன். இதில் சம்பாதிக்க முடியும்னு நான் அழுத்தம் திருத்தமாக கான்ஃபிடென்ட்டோட தான் சொல்லுவேன். ஆனால் நான் சம்பாதிச்சிட்டேன், ப்ரூஃப் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். என்னோட யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், போய் பாருங்கள். நான் இதில் சம்பாரிச்ச, இதில் வாங்கின எல்லா ப்ராடக்ட்டையுமே வீடியோவாக காமிச்சேன் ஒரு மீட்டிங். சேனல் எடுத்து பாருங்கள், உங்களை அழைச்சிட்டு வந்துட்டு கேளுங்க. ஸோ அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இங்கே நடக்கும். தப்பாக பார்த்தா தப்பாக தான் இருக்கும், சரியாக பார்த்தா சரியாக இருக்கும். நான் ஆக்சிஸை சரியாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியோட இருக்கிற கசப்பான அனுபவத்தை இதோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுறது நான் பண்ணலை. அவங்களும் நானும் பண்ணுற ஒரே ஒரு ஒற்றுமை, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று கொண்டு வந்தால் இன்கம். உங்களுக்கு நான் இன்கம் தர்றதுக்காக எடுத்திருக்கேன் கால்குலேஷன் பைனரி. ஸோ அவங்க பண்ணுறது நான் பண்ணலைன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி நான் 1000 தரேன்? இந்த கிளாரிஃபிகேஷன் எந்த மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட பிராண்டட் கிடையாது. லைஃப் பாய் சோப்பு உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் கடையில் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் எங்கே தயாரிக்கிறாங்க? UK ப்ராடக்ட். இப்படி தான் நம்ம கைக்கு வருது. இது உங்களுக்கு தெரியாததா? ஒரு தயாரிக்கிற இடத்துலேருந்து இப்படி தான் கைமாறி மக்கள் கைக்கு வந்து சேதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடையில இருக்க டீலர், சப் டீலர், சூப்பர் ஸ்டாக்கி, இந்த இடைத்தரகர்கள்லாம் ப்ராஃபிட் வச்சு தான் சோப்பு நம்ம கைக்கு வரும். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே சோப்பு தான், ப்ராடக்ட்டில் சேஞ்ச் இல்லை, ஆனால் இப்படி வருது. நம்ம கம்பெனின்றதுனால ஆக்சிஸ் இந்தியான்னு போட்டுருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் அமேசான் வச்சுக்கலாம், ஃப்ளிப்கார்ட் வச்சுக்கலாம், ஸ்னாப்டீல், மின்ட்ரா, மீஷோ, அலிபாபா, எந்த ஆப் வேணாலும் வச்சுக்கோங்க. தயாரிக்கிற இடத்துலேருந்து ஹோல்சேல் வியாபாரத்தில் இருந்தோம் அந்த ஆப் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு வந்து இப்போது இந்த பக்கம் இந்த டீலர், சப் டீலர், ரீட்டைலர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்குலாம் போகிற ப்ராஃபிட் இங்கே சேவ் ஆகுதா இல்லையா? இந்த மிச்சமாகிற பணத்தை தான் கம்பெனியோட ப்ராஃபிட் போக நமக்கு இன்கமாக தர்றாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? முதல்ல மற்றவங்கள நம்மளோட கம்பேர் பண்ணுறோம்ல, இதில் என்ன தப்பு இருக்குது? இங்கே நான் யார் தெரியுமா? நான் தான் மளிகை கடை ஓனர். மளிகை கடை வைக்கிறதுக்கு என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன், உழைக்க தயாராங்கிறாங்க. உன்னோட முதலீடே இங்கே உழைப்பு தான். ரெடியாக நாங்கள் ரெடின்னு 35 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டோம். இப்படி தான் நம்ம இன்கம் தரோம். நம்ம ஆப்பில் இருக்க ப்ராடக்ட்டையும் நான் வெளிப்படையாக காமிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இன்கம் தர்றேன்னு நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். வெளிப்படையாக வியாபாரம் பண்ணுறேன். சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்மையாக சம்பாதிச்சு வாழலாம். ரைட்? லாஸ்ட் 5 மினிட்ஸ். இன்கம் எவ்வளோ தூரம் தராங்க? எப்படி சார் 36,000, 38,000, 60,000 இதெல்லாம் எப்படி சார் வாங்கினீங்க அப்படின்ற விஷயத்துக்கு உண்டான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஸோ ப்ரைம் மெம்பரில் உள்ளே வந்தாச்சு. ப்ரைம் மெம்பராக உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். ப்ரைம் மெம்பராக நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா லைஃப் டைம் மெம்பர், லைஃப் டைம் டிஸ்கவுண்ட், லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி. ஸோ உள்ளே வந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டபிளான விஷயத்தை எங்கள் மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுறீங்க. லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் வராங்க. அப்படி வரும்போது 1000 rupees இன்கம். ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் இன்கம் மட்டும் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ எக்ஸ்ட்ரா ஒரு நபர் வரும்போது தான் கொடுப்பாங்க. இது நம்ம கம்பெனியோட ரூல் கிடையாது, இந்த கான்செப்டோட ரூல். இந்த பைனரியில் அதை டெய்ல் அப்படிம்பாங்க. இது நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம்ல. வந்த 2 பேரில் யார் கொண்டு வந்தாலும் டெய்ல் வரும்போது ஃபர்ஸ்ட் வீக் இன்கம் ரிலீஸ் ஆகுது. ரைட், ஃபைன். இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். இந்த நெட்வொர்க்கில் தோக்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. நான் பார்த்த வரை 2008லேருந்து 2023 வரை எனக்கு நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
கிட்டத்தட்ட என் வயசில் பாதி இந்த நெட்வொர்க்காக கொடுத்துருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நான் பார்த்த வரையில் நெட்வொர்க்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வந்து இந்த 2 பேர் வரும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வந்திருக்குல்ல, யார் ஒருத்தர் நம்மளை நம்பி 2 பேர் வந்திருக்காங்க, அதனால நமக்கு ஒரு 1000 rupees வந்திருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் 1000 ரூபாய் வரணும், நம்ம செஞ்சதை அவருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ அவர் நெட்வொர்க்கில் ஜெயிச்சிருவார். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், வந்த 2 பேரையும் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லணும். ஏன்னா நீங்கள் சரியாக செஞ்சதுனால தான் 2 பேர் வந்திருக்காங்க. நீங்கள் செஞ்ச சரியான வேலையை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இந்த லெஃப்ட் ரைட் வந்துடும். நீங்கள் அதை செய்யாமல் 2 பேர் சேர்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர் சேர்க்க போனீங்க அப்படின்னா அவரும் இருக்க மாட்டார், கொஞ்ச நாள் நீங்களும் இருக்க மாட்டீங்க. ஆள் சேர்க்குற பிஸ்னஸ் இது கிடையாது. ஆள் சேர்த்தா பெருசாக சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஆளை சேர்க்கணும்னு ஓடினீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் தோற்று தனியாக போய் நிற்பீங்க. இங்கே வேலையே அடுத்தவங்களை சம்பாதிக்க வைக்கிறது. இப்போ பாருங்க, நீங்கள் 2 பேர் சேர்த்துட்டீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் அவரை சேர்த்துங்க, எப்படி அவங்கள சம்பாதிக்க வைக்க முடியும்? அவர் சேர்ந்துட்டாரு, செய்ய வரல. நீங்கள் பண்ண வேண்டிய தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் உள்ளே வந்துட்டாங்களா, உங்களை நம்பி வந்துருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ரிலேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு மாதிரியே அவருக்கு 1000 ரூபாய் வரணுன்றது உங்களோட பொறுப்பு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செஞ்சதை சொல்கிறீங்க, அழகாக அவங்க செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சரியாக செஞ்சதுனால தான் 2 பேர் வந்தாங்க. அதை அப்படியே சொல்லுங்கள். மீட்டிங்கோ ட்ரைனிங்கோ தேவை கிடையாது. இது ஒரு யதார்த்தமான ஒரு வியாபாரம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஸ் இல்லாமல் இத்தனை காலமாக எத்தனை நகை கடையை பற்றி, எத்தனை ஹோட்டல் பற்றி, எத்தனை படத்தை பற்றி, எத்தனை பாட்டை பற்றி நம்ம பேசியிருப்போம். கேஷுவலாக பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை பண்ண முடியும். கூகுள் பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சொல்லவே முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு பிஸ்னஸ் மாறிடும். அப்போ உங்களை நம்பி வந்தவங்களோ 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேலை செஞ்சீங்களோ அதை சொல்லுங்கள், அவர் செய்வார். அதே மாதிரி அவருக்கு லெஃப்ட் ரைட் வந்துருச்சு, கையில் வரும்போது இன்கம் உங்களுக்கு லெஃப்ட்டில் 2 பேர், ரைட்டில் 2 பேர் புதுசாக வந்தால் உங்களுக்கு 2000 ரூபாய். அதுதான் பைனரி. பைனரின்றது என்னென்னா லெஃப்ட் ரைட்டில் எத்தனை மேட்ச் ஆகுதோ அவ்வளோ இன்கம். ரைட். 3வது ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களை நம்பி வந்த நபரை நீங்கள் செஞ்ச வேலையை சொல்லி அவரை செய்ய வச்சிட்டிங்க. அவருக்கு ஒரு 1000, உங்களுக்கு 2000 வந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்கார்ல, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னா கரெக்டாக அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் வேலை பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து. ஏன்னா நீங்கள் அதான் அவருக்கு செஞ்சு காமிச்சிருக்கீங்க, நீங்கள் அதான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு நபருக்குலையும் 2 பேர் வராங்க. பேர் மேட்சிங் அடிப்படையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்கம் போயிடுது. உங்களுக்கு லெஃப்ட்டில் 4 பேர், ரைட்டில் 4 பேர் புதுசாக வராங்க. உங்களோட இன்கம் 4000 ரூபாய், ஒரு வார வருமானம். இதோட உங்கள் வேலை முடிஞ்சு. இது வரைக்கும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொண்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இப்போ லெஃப்ட்டில் 7 பேர், ரைட்டில் 7 பேர் இருக்காங்க, 14 பேர். நல்லா யோசிச்சு பாருங்கள். 14 பேரில் அட்லீஸ்ட் 2 பேர் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? லோ ரேஷியோ பார்த்தா கூட அந்த 2 பேர் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாரம் இன்கம் வந்துடுமே. உங்களுக்கு வாரம் இன்கம் வரும்போது அதை உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட காமிச்சு, அப்போ ஃப்ரெண்டுக்கு இன்கம் போயிட்டுருக்கு, நம்ம தான் வேலை செய்யாமல் இருக்கணும், அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாரு. வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கலாம், எல்லாரையும் வேலை செய்ய வைக்கலாம். ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள்ட்ட தான் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நமக்கு எது தேவை, இந்த விஷயத்தை உணர்ந்து பண்ணுறவங்க பெருசாக இதில் ஜெயிக்கணும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே அதுவாக நடக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணது. இந்த வாரம் 60,000 இருந்துச்சுல, அதுக்கு நான் ஒருத்தரையும் சேர்க்கல. சீரியஸாக சொல்கிறேன். ஆக்சிஸில் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம், 50,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கணும். இதுதான் நான் பண்ணது. எப்படி எனக்கு 60,000 இருந்துச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 4 பேர், ரைட்டில் 4 பேர் இருக்காங்களே, அந்த 4 பேரும் 1000 ரூபாய் சம்பாதிக்க ஒர்க் பண்ணுறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் 8 வந்துருச்சு, ரைட்டில் 8 வந்துருச்சு. என்னோட இன்கம் 8000. 8 ஜோடி கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. நெக்ஸ்ட் வீக் பாருங்க, லெஃப்ட்டில் 16, ரைட்டில் 16, 16000. லெஃப்ட்டில் 36, ரைட்டில் 36, 36000. ஒரு வார வருமானம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்பாமல் இருக்காதீங்க, ஏன்னா ப்ரூஃப் காமிச்சிட்டு இல்லை. லெஃப்ட்டில் 36, ரைட்டில் 36, ஒரே வாரத்தில் 36,000 ரூபாய் சம்பாதிக்கிறத நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம், நம்ப மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க யாரும் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல, ரிலேஷன் வாங்கல, அப்பா வாங்கல, தாத்தா வாங்கல, யார் வாங்கலை. அப்போ நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் ஒரே வாரத்தில் 36 கோடி சம்பாதிக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க சார் அப்படிப்போம். யார்ப்பா அப்படின்னு கேட்டால் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், சரவணா ஸ்டோர் ஓனர், ஜோசால்காஸ், ரிலையன்ஸ் அம்பானி, நிறைய இருக்காங்க சார். அவங்களும் மனுஷன் தானே, ஏன் அதை மட்டும் நம்புகிறோம்? ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். ஏன் அவங்களுக்குலாம் ஒரே நாளில் பல லட்சங்கள் கோடிகள் வருது? வெரி சிம்பிள். யாரெல்லாம் தனக்கு கீழே வேலையாட்களை அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் செல்வந்தரால் ஜொலிப்பாங்க. ஆக்சிஸில் அதிகமாக வருதுல்ல, அப்போ வேலையாட்கள் இருக்கான்னு பார்ப்போமா? ரைட்.
எப்போ உங்களுக்கு கம்பெனி 36,000 தருது பாருங்க. லெஃப்ட்டில் 36 பேர், ரைட்டில் 36 பேர். ஒரே வாரத்தில் சண்டே டு சாட்டர்டே ஒரே வாரத்தில் 72 பேர் புதுசாக வரும்போது தான் உங்களுக்கு 36,000. 72 பேர் நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா? கிடையாது. நான் சொல்லவும் கிடையாது, நீங்களா நினச்சிக்கிட்டீங்க. பாருங்க, 36க்கு மேலே 16 இருக்கு, அதுக்கு மேலே 8, 16 8 24, அதுக்கு மேலே 7 31. உங்களுக்கு கீழே உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு 31 பேர் இருக்காங்க. இந்த 31 பேரை வச்சு தான் 36 பேர் கொண்டு வரோம். இப்போ சொல்லுங்க, ஈஸியாக கஷ்டமா? இப்போ நான் சொன்னேன்ல, 5,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பீங்க. 50,000 சம்பாதிக்கும் போது உங்க கூட 100 பேர் இருப்பாங்க, உங்க கூட சேர்ந்து வேலை செய்யும். இதுதான் ஆக்சிஸ். அதான் எனக்கு நடந்தது. ஸோ ஒரே வாரத்தில் 36,000 சம்பாதிக்கும் போது டைமண்ட் டைரக்டர் ஒரு அங்கீகாரம் தர்றாங்க. அதான் நீங்கள் என்னோட போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீக் லெஃப்ட்டில் 40, ரைட்டில் 30. என்ன சார் இப்போ அன்மேச்சராக இருக்குது, இப்போ எப்படி இன்கம் தராங்கன்னா மினிமம் எடுத்து ஆவரேஜ் பண்ணி 30க்கு 30 ஜோடி எடுத்து 30,000 கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 40ல் 10 இருக்குது. அது நமக்கு வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னா கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நம்ம டீமில் இருக்க லெஃப்ட்டில் இருக்க 100 பேர் சேர்ந்து ஒரு 50 பேர் கொண்டு வராங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த இன்கம் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, மறலாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க, நம்பாமல் இருக்காதீங்க. உங்களோட தனிநபர் உழைப்புக்காக இது வரலை. இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா இது கிளியர் ஆயிடும். உங்கள் தனிநபர் உழைப்புக்காக வரல, உங்கள் கூட இருக்க 100 பேரோட உழைப்புக்கு தான் இது வருது. ஸோ 100 பேர் சேர்ந்து 50 பேர் கொண்டு வராங்க. ஆல்ரெடி 40ல் பேலன்ஸ் 10 இருக்குது, அதை ஆட் பண்ணி 60 ஆகிடுவாங்க. ரைட்டில் 60, இன்கம் 60,000. ஸோ நெக்ஸ்ட் வீக் பாருங்கள், லெஃப்ட்டில் 100, ரைட்டில் 100, 1 லட்சம் கொடுக்கணும். அப்போவும் 60,000. கம்பெனியோட சீலிங் லிமிட் ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக 60,000 தான் சம்பாதிக்க முடியும். ஏன் சார் மிச்ச பணம் எங்கே சார் போகுது அப்படின்னா, வெரி சிம்பிள். இந்த இன்கம் எல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி, லைவ் பை எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி, வெளியில் போகிற இடைத்தரகர்கள் மீடியேட்டர்ஸ் போகிற பர்சன்டேஜ் தான் நமக்கு இன்கம்மை தராங்கன்னு சொல்கிறேன். அந்த பர்சன்டேஜ் கம்பெனியோட ப்ராஃபிட் போக 60,000 per வீக். ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படி 60,000 சம்பாதிக்கும் போது தான் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர்னு ஒரு அங்கீகாரம் தராங்க. ஸோ இந்த இன்கம் எல்லாமே லைஃப் டைம் இன்கம். அதை தாண்டி ஜென்ரேஷன் இன்கம். இந்த ஒன்று போதும் சார். அப்படியா சார், இப்படியா சார், சார் அதை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, எங்கள் அப்பா அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், எங்கள் அண்ணனுக்கு தெரியும். இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. யாருமே வரமாட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அடிபடும் போது அப்போ தெரியும். அடிப்படாத வரை தெரியாது. உயிர் தோழன் சார் தெரியும். உனக்கு அடிபடும் போது தெரியும் அவன் என்ன தோழன். ஜென்ரேஷன் இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஷூரிட்டி கொடுக்க முடியாது, ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே ப்ரைம் மெம்பராக வரும்போதே நாமினி ஆப்ஷன் இருக்குது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பையன், பொண்ணு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நீங்கள் யார் பேரை போடுறீங்களோ, நீங்கள் இல்லாத காலம் அந்த இறைவன் கொடுத்தாலும் நீங்கள் யார் பேரை நாமினி அப்படிங்களா உங்களுக்கு இன்கம் போயிடும். நம்ம தானே இல்லை, லெஃப்ட் ரைட் இருக்குது தானே. அவங்க இன்கம் சம்பாதிக்க அவங்க வேலை பார்ப்பாங்க தானே. இதை விட செக்யூரான லைஃப் உங்கள் குடும்பத்துக்கு என்ன கொடுக்க முடியும்? அதை விட்டுட்டு அவர் அப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு. யார் உங்களை பார்க்க போறா? யார் உங்களை காப்பாற்ற போறா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றணும். நம்ம இல்லாத காலம் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீம், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பக்காவாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கவலை இருக்குது? நம்ம ஃபேமிலி யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காது. இதை விட உங்கள் குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வைக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களோட அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்க போகிறோம்? இதை விட பெரிய சொத்து என்ன இருக்குது? நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் சொத்தே சேர்த்து வச்சாலும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள சரியில்லைன்னு அழிச்சிடுவான் செலவு பண்ணி. ஆக்சிஸில் இந்த சொத்தை சேர்த்து வைங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு 60,000 மேலே அவனுக்கு வராது. அடுத்த வாரம் 60,000, அடுத்த வாரம் தான் வரும். என்ன தான் பண்ணாலும் பிள்ளையே சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு 60,000 மேலே அவனால் செலவு பண்ண முடியாது. அது அடுத்த வாரம் தான் வரும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பெர்மனண்டான ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸை கொடுக்குறோம், ஸ்டாண்டர்டான இன்கம் கொடுக்குறோன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமாக ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டு மொபைலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இது உங்களோட லைஃப். ஸோ இந்த மாதிரி இன்கம் கொடுக்குற கம்பெனி லீகலைஸ்டாக இருக்குது அப்படின்னா பக்கா லீகலாக நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ண மனிதர்கள் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் AB செந்தில்குமார் சார், CEO பாபு சார். இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே இல்லை. இதான் இங்கே விஷயம். இவங்களோட எண்ணங்கள் சிந்தனையும் சரியாக இருந்ததுனால மட்டுமே இந்த கம்பெனி பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. இந்த வேலையில் 20 வருஷம் அனுபவம் உள்ள நபர்கள் தான் இவங்க 2 பேரும். இப்போ எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அதை யோசித்து எவ்வளோ லீகலாக பக்காவாக பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எல்லா ப்ராப்ளம் எல்லா கம்பெனியும் பார்த்து எந்த கம்பெனியில் இல்லாததை நம்ம பண்ணணும். ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சி பண்ணதான் ஆக்சிஸ் இந்தியா. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சொல்லவா? எந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆப்பாவது இன்கம் தராங்களா? இல்லை. அப்படி இன்கம் தர கம்பெனி எந்த கம்பெனியாவது பிராண்டட் ப்ராடக்ட் இருக்கா? மார்க்கெட்டில் இருக்க பொருள் இருக்கா? கிடையாது. இப்போ தெரியுதா? ப்ராஃபிட்டே கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல,
மக்களுக்கு சரியானதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண கம்பெனி தான் நம்மளோட கம்பெனி. பிரைம் மெம்பர்ஷிப்பாக மாறதுக்கு பணம் கட்ட சொன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்லி ஒன் டைம் பர்ச்சேஸ். ஜென்ஸுக்கு தேவையான இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரலாம். 10,200 கீழே பெனிஃபிட்னு போட்டு 100 PVன்னு போட்டு 100 PV. 6,200 கீழே பாருங்கள் 60 PVன்னு போட்டு. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும். லெஃப்ட் ஒன் ரைட் ஒன் வந்தால் 1000 ரூபாய் இன்கம், 100 PVயில் வந்தாங்கன்னா 1000 ரூபாய் இன்கம், 60 PVயில் வந்தால் 600 ரூபாய் இன்கம். நமக்கு 1000 ரூபாய் வேணும்னா அவனை போட்டு நம்ம புஷ் பண்ணக்கூடாது. நம்மளோட வேலை எப்படியாச்சும் இன்ஸ்டால் பண்ணி ஜிபே யூஸ் பண்ணுறா அது கிடையாது. மாப்பிள்ளை ஜிபேயில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், EB பில் கட்டலாம். சூப்பராக இருக்கும். டைம் மிச்சம், ரிலாக்ஸாக பக்காவாக பண்ணலாம். சொல்லிட்டீங்க, தேவைன்னா அவன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவான். அப்படி பண்ணணும் பிஸ்னஸ். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அவருக்காக தான் கொடுக்குறோம்னே தெரியும். இப்போ நான் இருக்கேன்னா 35 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன்னா என் டீமோட பே அவுட் எவ்வளோ தெரியுமா? என் அண்டரில் என் டீமில் வந்து என் டீமோட பே அவுட் கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு. அப்போ நான் எனக்காகவா பண்ணேன், இல்லை அவங்களுக்காகவா பண்ணேன்? அதெல்லாம் கிடையாது. இந்த வேலையை மற்றவங்களை சம்பாதிக்க வச்சு சம்பாதிக்கிறது தான் வேலையே. சேர்த்தாலாம் வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்தாலாம் வராது. இப்போ நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு சேர்க்கறதுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாக எனக்கு 1000 பேர் வேணும். பிஸ்னஸை கேட்குற ஒவ்வொருத்தர் மூலமாக எனக்கு 1000 பேர் வேணும். உங்களை சேர்த்தா எனக்கு 1000 பேர் கிடைக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிய வச்சாதான், உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் 1000 பேர் கொண்டு வரணும். விஷயம் தான். உங்களை 5 லட்ச ரூபா சம்பாதிக்க வச்சாதான் எனக்கு 10 லட்சம் கிடைக்கும். நீங்கள் சேர்ந்தா எனக்கு 300 ரூபாய் தான் கிடைக்கும். நான் அதுக்கு பேசலை. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிரைம் மெம்பராக உள்ள வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டோக்கன் பாஸ் தான். லேடிஸ் தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அந்த நாப்கின் எடுத்துக்கலாம், இந்த மளிகை ஜாமானை கூட நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம். 5,25,000 பிரைம் மெம்பரை கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் உள்ளே வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மெம்பர்ஷிப் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அந்த மெம்பர்ஷிப் ஐடியில் நீங்கள் கம்பெனியில் எத்தனாவது நபர்னு தெரிஞ்சிடும். 15 பேர் 1 crore சம்பாதிச்சிருக்காங்க. 15 பேருமே தமிழ்நாடு தான். கூட்டி கொண்டு போய் நேரடியாக என்னால் காட்ட முடியும். கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே என்ன மாதிரி இதில் சம்பாதிச்சு சொந்தமாக கார் எடுத்துருக்காங்க. 10,000 பேருக்கு மேலே ஒரே வாரத்தில் 36,000 60,000 சம்பாதிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜில் போங்க, AxisIndia.com அடிங்க, கம்பெனியோட அஃபீஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம் எல்லாருமே. 100 இடத்துக்கு மேலே கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. சென்னை குரோம்பேட்டையில் ஒரு ஆஃப்லைன் ஷாப் இருக்குது. பைனரியில் இன்கம் கொடுக்குற ஒரு கம்பெனி முதல் 4 வருஷத்தில் ஒருத்தன் சொல்ல முடியாது இவ்வளோ அச்சீவ்மெண்ட். எந்த கம்பெனி வேணாலும் பண்ணட்டும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முதல் 4 வருஷம் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டே கிடையாது. எப்படி சார் நீங்கள் மட்டும் இல்லை? வெரி சிம்பிள். முன்னாடி சொன்னதான், நான் ஆன்லைன் இண்டஸ்ட்ரி, எல்லாமே தெரியும். நான் வச்சுருக்க பொருள் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்சது. டெய்லி வேறு கடையில் வாங்குறது. எந்த ஆப்புமே இன்கம் தரல, நான் தரேன், அவ்வளோதான். பிஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி. விஷயம் அதுதான். ஸோ இதனால தான் பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நம்ம இழந்துடும். இன்னைக்கு 50 லட்ச ரூபா எஸ்டிமேட்டில் வீடு கட்டிட்டு இருக்கேன். ஃபுல் டைமாக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குறிக்கோள் என்னன்னா ஒன்றே ஒன்று தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டீம்லேயும் நான் தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் யாரையும் செய்யக்கூடாது. நம்மளோட வேலை இந்த ஏரியாவில் ஆக்சிஸ் தெரியாமல் ஒருத்தர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். தெரியப்படுத்துகிறோம். ஆப் ப்ரமோஷன் யார் பண்ணலை? மே மாதம் எக்ஸாம் முடிஞ்சு பாருங்கள், எல்லோரும் வீடு வீடாக வருவாங்க. எஜுகேஷ்னல் பயங்கரமான மரியாதையான இண்டஸ்ட்ரி தான். ஆனால் வீடு வீடாக அந்த நோட்டீஸ் கொடுத்து எங்கள் ஸ்கூலில் சேருங்க, காலேஜில் சேருங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அது ஆள் பிடிக்கிறது இல்லையா? அது ஆள் பிடிக்கிறது அப்படின்னா இதுவும் ஆள் பிடிக்கிறது. அது ஆள் பிடிக்கிறது இல்லை சார், அது பிஸ்னஸ் சார்னா இதுவும் பிஸ்னஸ் தான் ராஜா. டீ கடைக்கு ஆள் வேணும். ஆள் இல்லாமல் என்ன வியாபாரம் பண்ணீங்க சொல்லுங்கள்? இந்த நாட்டில் கொச்சப்படுத்துகிறான். புரிதல் இல்லை, அவேர்னஸ் இல்லை. ஒவ்வொரு நாடும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 32 கோடி மக்கள் தொகை வச்சிருக்க அமெரிக்காவில் 2018 ரிப்போர்ட் சொல்கிறேன், 2,12,750 கோடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக மட்டும் டர்ன் ஓவர் நடக்குது. ப்ரூஃப் நான் காட்டுறேன். வெறும் 3 கோடி வச்சிருக்க மலேசியாவில் 30,550 கோடி டர்ன் ஓவர் நடக்குது. 132 கோடி மக்கள் தொகை வச்சிருக்காங்க இந்தியாவில். 2018 ரிப்போர்ட் 132 கோடி மக்கள் தொகை, 7,800 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் மலேசியாவில் 1 ரூபானா இங்கே 20 ரூபா வராது? யோசிங்க. ஒரு நாட்டோட நாணயத்தையும் ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை தான் கேட்குறீங்க. நம்ம இல்லாத காலத்தை அந்த இறைவன் கொடுத்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு ஷியூரிட்டி உள்ள ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலை சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் திங்க் பண்ணுங்க. நான் சொன்னதில் லாஜிக் இருந்தால் நம்புங்க, இல்லைன்னா நம்பணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வெளியில் உள்ளவன் தப்பாக சொல்லுவாள், அதையும் நம்பாதீங்க. நம்மளோட 6th சென்ஸை இப்போ தான் நம்ம பயன்படுத்தணும். நான் பேசின எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கும். ப்ரூஃபோட நான் எல்லாமே பேசிகிட்டு இருப்பேன். இந்த மீட்டிங் முடித்த உடனே செம பிஸ்னஸ்ன்னு அனுப்பிங்க. வெளில போய் பேசும்போது இது நான் முன்னாடியே பார்த்துட்டேன்ப்பா, அவன் சொல்லலை, அவன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு.
வித் ப்ரூஃபோட சம்பாதிச்சதோட லாஜிக்கலாக நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே சொல்லுவீங்க 3500 காசு கட்டணும் 2 வருஷம் தான் இன்கம் வரும். அவன் என்ன நினைப்பான்? வேற கம்பெனி மாதிரி நினைப்பான். நான் முன்னாடி 1 லட்சம் போட்டு ஏமாந்துட்டேன், நீ ஏமாந்துடாதான்னு சொல்லுவான். அதுவா நம்ம? நான் பொருளை வாங்கி விற்க முடியாமல் நானே தான் யூஸ் பண்ணேன், காசு போச்சு. நான் பொருளை வாங்கி விற்கவா சொன்னேன்? இன்சூரன்ஸ் போடவா சொன்னேன்? இது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ஒருத்தர் தப்பா சொல்கிறாருன்னா அவர்கிட்ட உட்காந்து கேளுங்க, பேசுங்க, என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக அந்த 3ல் 1 தான் சொல்லுவார். நான் காசு போட்டேன், பொருளை வந்து சேல்ஸ் பண்ண சொன்னாங்க, விற்க முடியலையும் பாரு. இன்சூரன்ஸ் போட்டேன், வருஷம் கட்ட சொன்னாங்க, 15வது வருஷம் 10 லட்சம் தரேன்னாங்க, தரலையும்பாங்க. 1 லட்சம் போட்டா 2 லட்சம் தரேன்னாங்க, அது வந்து கொண்டுட்டு ஓடிட்டேன். இதை தவிர ஒருத்தனை சொல்லுங்க வேற. இந்த 3மே நம்ம இல்லை தானே? அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுட்டும் வேற ஆள் சொல்றதுக்கு ஏன் வந்து நம்ம தயங்குறோம்? வேற ஆள் சொல்றது ஏன் நம்ம நம்புறோம்? இவ்வளோ விஷயம் ப்ரூஃபோட சொல்லியிருக்குல்ல. உங்க வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களை அழைச்சிட்டு வந்த உங்க ஃப்ரெண்டுக்கு தேவை சத்தியமா வெறும் 2 பேர். நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை சம்பாதிக்க வச்சு அவர் சம்பாதிப்பாரு. நீங்க வரல அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருப்பான், அவனை சம்பாதிக்க வச்சு இவர் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் ஆக்சிஸ் இந்தியா பிஸ்னஸை செய்யணும்? நான் உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியம் இதில் எனக்கு கிடைக்குது. அடுத்த தலைமுறைக்கு என்னோட குழந்தைங்களுக்கும் இந்த வியாபாரத்தை நான் விட்டுட்டு போகலாம். எனக்கேற்ற அங்கீகாரம் இங்கே கிடைக்குது. அடுத்தவர்களை சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிக்கிறதுல இதில் எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லா நாள்லேயும் நான் வாங்குகிற எல்லா பொருள்லையுமே எனக்கு தள்ளுபடி கிடைக்குது. டோர் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி, எனக்கு அப்புறம் இருக்கக்கூடிய என்னோடய குழந்தைங்களும் சரி, காசு கொடுக்கவே தேவையில்லை. டோர் டெலிவரி முற்றிலும் ஃப்ரீ. இதில் எனக்கு ஒரு செயலற்ற வருமானம், பேசிவ் இன்கம். நான் ஒரு சில நாளில் என்னோடய பிஸினால் நான் வேலை செய்யலை அப்படின்னா கூட எனக்கு அப்போவும் ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கும். எனக்கு மீதம் இருக்கிற நேரத்தில் ஃப்ரீ டைமில் இந்த வியாபாரத்தை நான் எடுத்து பண்ணலாம். இதில் எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கிது. 600லேருந்து 60,000 வரைக்கும் ஒரு வாரத்தில் சம்பாதிக்கக்கூடிய சமமான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிது. நம்மளோட தலைமுறையையே மாற்றக்கூடிய சக்தி நம்மளால் இதில் முடியும். நம்மளோட அன்றாட செலவில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருளிலிருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா இதில் கிடைக்குங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கும் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு அருமையான சொத்து இது. இந்த ஸ்லீப் ஹர்பல் நாப்கின் ஆக்சிஸ் இந்தியாவது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி டெமோ பார்க்கலாம், லைவ் டெமோ. ஸோ பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு உள்ள கடையில் வாங்குகிற நாப்கின்லேயும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 100 ml அளவுக்கு, அதே ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின்லேயும் ஊற்றியாச்சு. கை பாருங்கள், ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கினில் வந்து கை வச்சா கை அவ்வளோ ட்ரையாக இருக்குது. மிச்சம் 2 நாப்கினை பிழிஞ்சு எடுத்து பார்த்தா அவ்வளோ தண்ணி ஊற்றுது. இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட லீக் ஆகலை. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ லேயர் பை லேயராக பிரித்து பார்க்கலாம். ஸோ கடையில் வாங்குகிற நாப்கினில் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி ஒன்று, அதுக்குள்ளே காட்டன் கிளாத். ஜஸ்ட் ஸ்லீப்பில் உள்ள நாப்கினில் வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு லேயர் பாருங்கள், காட்டன்லேயே உள்ள ஒரு லேயர். செகண்ட் வந்து மேக்னெட்டிக் லேயர். தேர்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து காட்டனில் செஞ்ச லேயர் ப்ளஸ் அலோவேரா ஜெல், அதாவது சோது கத்தாலெல்லாம் செஞ்சுருக்காங்க. எந்த விதமான சிலிகான் ஜெல்லுமே கிடையாது. அதனால நல்ல அப்சார்ப் ஆகும், லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் கேன்சர் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ப்ராப்ளம்ஸ், பீரியட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் அம்மா, சிஸ்டர், நம்ம வைஃப்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சிஸ் இந்தியா சார்பாகவும் அதிலும் தி பெஸ்டா சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சக்சஸ் டீம் சார்பாகவும் உங்க அத்தனை பேருமே நான் வந்து வாம் வெல்கம் பண்ணிக்கிறேன். இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிப்போம் இல்லைங்களா? எனக்கு வந்து என்னோட நிலைமை மாறிடாதா, என்னோட வருமானம் வந்து அதிகபட்சம் நான் எடுத்துட மாட்டேனா, எனக்கு வந்து ஃபேமிலி வந்து நல்லா பார்த்துக்கணும், நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த கடவுள் அப்படின்னு சொல்றோம் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, பணத்தையோ பொருளாவோ நமக்கு கொடுக்க போறது கிடையாது. யார் எந்த ஒரு விஷயத்த வந்து வேண்டினாலுமே நமக்கு கிடைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வாய்ப்பை யார் எடுத்துக்கிறாங்க, அந்த வாய்ப்பை யார் வந்து இதை நான் கேட்டிருக்கிறேன் கடவுள் எனக்கு தான் கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யார் அந்த வாய்ப்பை எடுக்கிறாங்களோ, அந்த வாய்ப்பை எடுத்து யார் டிராவல் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் எல்லாம் அவங்க கேட்ட விஷயத்த எல்லாமே அடைய முடியுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வாய்ப்பை ஜஸ்ட் ஒரு வாய்ப்பா பார்க்காம இதை எடுத்து மனப்பூர்வமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க கேட்ட அத்தனை விஷயமும் இங்க கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த ஒன் பை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கம்பெனியோட ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா
access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன சார் வித்தியாசம், ஏன் இதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்றது நமக்கு தேவையான ஒரு பொருளையும் நம்ம நேரடியா போயிட்டு பார்த்து கையில காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லைங்களா. ஒரு இடத்துக்கும் நம்ம போயிருப்போம். அதுக்கு டைம் வேஸ்ட் பிளஸ் டயர்ட்னஸ் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுனா கூட கடத்தெருவு ஏறி இறங்க வேண்டியதான் ஞாபகம் இருக்கு. இது எல்லாமே என்னது, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ வந்து எல்லாமே அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் செக்யூர்டா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி மற்ற மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஃபுட்டு வேணுமா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஆட்டோ வேணுமா ஓலா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு தேவைக்கும் ஒரு ஆப் வந்து விட்டாங்க. அப்போ மொபைல் மூலியமா இயங்கக்கூடிய இந்த ஆப் மூலியமா நம்ம எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறோம். அதே கேட்டகரியில வர்ற கம்பெனி தான் ஆக்சிஸ் இந்தியா, நம்மளோட கம்பெனி சரிங்களா. ஸோ நம்ம கம்பெனி அந்த கேட்டகரி ஒரு மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப் தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்மார்ட் ஃபோன் என்ன தேவை, இந்த பிசினஸ் நான் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுனாக்கா போதும். ஓகேங்களா, ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுனாக்கா போதும். அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லார்ட்டையுமே இருக்கு, யார்ட்டையும் இல்லாமலாம் யாருமே கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னென்ன விஷயத்துல நம்ம பண்றோம் யோசிச்சு பாருங்க. யூடியூப் பார்ப்போம், அந்த ஷேர் சாட் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஃபேஸ்புக் பார்க்குறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு நாமே மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து தொலைச்சிட்டு இருக்கிறோம், டைம் இல்லைங்களா. அப்போ அந்த டைம் வந்து அந்த மொபைல்ல நிறைய விஷயம் போகுது. அப்போ அதே மொபைல் வச்சு இல்லை ஓகேங்களா, நீங்க கையில் வச்சுக்கிற அதே மொபைலை வச்சு பணம் இங்க சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா, அதுவும் வீட்டில் இருந்துகிட்டே, எங்கேயும் போகணும்னு அவசியமே கிடையாது, வீட்டில் இருந்துகிட்டே பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஒரு 10 வருஷம் ஒரு குழந்தைகளை எடுத்துமே சேர்க்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், விசாரிக்கிறோம் அந்த ஸ்கூலோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி கத்து தராங்க, இதுக்கு முன்னாடி எப்படி டீச் பண்ணியிருந்தாங்க, ஒர்த்தா இல்லையா, கொடுக்குற காசு கரெக்டா வந்து கொண்டு வர நாலேஜ்ல கொடுக்குறாங்களா, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கொண்டு வராங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை வந்து நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கம்பெனியில் நம்ம இணைய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இதை ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2018 சென்னை குரோம்பேட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை குரோம்பேட்ல தான். தென் நமக்கு வந்து கஸ்டமர் கேரும் நமக்கு அவைலபிளா இருக்கு. தென் தமிழ் லாங்குவேஜ்லேயே. ஓகேங்களா. ஸோ இந்தியாவிலே நிறைய ஆப் இருக்குங்க, மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய அமேசான், ஃப்ளிப்கார்ட், மஹிந்திரா அண்டு அலிபாபா, ஸ்னாப்டீல் மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப் இருக்கு. அது எல்லாத்தையும் பீட் பண்ணி இந்தியாவிலே ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஆப் இருந்தாலும் ஷாப்பிங்கும் பண்ண முடியும், அதே சேம் டைம் அதே ஆப்ல பணமும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்திருக்குன்னா அது நம்ம ஆப் மட்டும்தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, இந்த கட்டமைப்பு ஓகேங்களா, இந்த கம்பெனியை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஜாம்பவான்னு சொல்லலாம், 2 கடவுள்கள்னு சொல்லலாம். ஏன்னா இங்க அவங்க வேலைக்கு தான் அவங்க விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல டிஃப்ரெண்டா ஓகேங்களா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஏன் வந்து டிஃப்ரெண்டா யோசிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் பயனுள்ள வகையில வந்து ஒரு பலனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண 2 ஜாம்பவான்கள். ஸோ மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார் மேனேஜிங் டைரக்டர், மிஸ்டர் சி பாபு சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். இது இவங்க 2 பேரும் தன்னோட 21 அனுபவம் ஓகேங்களா, 21 வருஷம் அனுபவத்துல இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில 21 வருஷம் வந்து அனுபவம் இருக்கு. ஸோ இவங்க மட்டுமே ஸ்டார்ட் பண்ணாம தன்னுக்கு நிகரான ஒரு திறமையை கொண்ட ஒரு 12 ஃபவுண்டர் டைரக்டர் வந்து ஃப்ரெண்டுல வந்து ஃபவுண்டர் டைரக்டரா வச்சு இந்த கம்பெனி மூவ் பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே 41 வைஸ் பிரசிடென்ட், 250க்கும் மேல சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் 800க்கும் மேல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் 100க்கும் மேல பிரான்ச் ஆபீஸ். ஓகேங்களா. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை வெறும் 5 வருஷம் இன்னும் முடியல. ஸோ 5 வருஷம் முடியல இந்த பட்சத்திலே இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்பெனிக்கு லீகலா ப்ரூஃப் இருக்கா, இன்கார்பரேஷன் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், பொருள் எல்லாமே தரமானதா இருக்கான்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் இருக்குது. இது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி வரி நம்ம முறையா கட்டிட்டு இருக்கோம். அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃபும் வந்து அந்த நம்பரை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு போட்டோ, இதை எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஓகேங்களா, ஸோ நான் ஹெட் ஆஃபீஸ் போகும்போது மேலே பாருங்க access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், இந்த ஜிஎஸ்டி வரி நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, அது மேலே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சர்டிபிகேட் ஓகேங்களா,
access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். இது ரொம்ப சின்னதாக இருக்கனால ஜூம் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தேன். தென் நம்ம கம்பெனிக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப் இருக்கு, டெலிவரி டீம் இருக்கு, சாஃப்ட்வேர் டீம் இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அண்ட் மிகப்பெரிய வேர் ஹவுஸும் இருக்கு. ஓகே சார், ப்ரொஃபைல் தெரிஞ்சாச்சு, கம்பெனி பத்தின ப்ரொஃபைல் தெரிஞ்சாச்சு, ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்காத, வாங்காத, பயன்படுத்தாத ப்ராடக்ட் இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே வெளி மார்க்கெட்டிங்ல கிடைக்கக்கூடிய, நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ், உமன்ஸ் கார்மெண்ட்ஸ், மென்ஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட கார்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி வாங்கிட்டு தான் இருக்கோம், வாங்காம யாரும் கிடையாது. இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா, கிச்சன் அப்ளையன்ஸ், கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே பிராண்டடா சார். நீங்க வெளியில போயிட்டு என்ன பிராண்டட் வாங்குவீங்களோ அதுதான் இருக்கு. கம்பெனிக்குன்னு சொந்தமா எந்த பிராண்டடும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இங்க நமக்கு என்னதான் சார் வேலை, அதுதான் சார் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, கண்டிப்பா இங்க நமக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இந்த ஆப் accessindia.com, அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான ஒரு ஆப்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்பை நம்ம விளம்பரம் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ விளம்பரம் பண்ணணும்னாக்கா இந்த கம்பெனில நீங்க ஒரு பிரைம் மெம்பரா சேரணும். ஓகேங்களா? எப்படி இந்த இப்ப நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து ரேஷன் கார்டு அடையாளம் இல்லைங்களா? ஸோ நீங்க இந்தியாவில் தான் இருக்கீங்கன்றதுக்காக ஆதார் கார்டு அடையாளம். அப்ப இந்த கம்பெனில நீங்க ஒரு பிரைம் மெம்பரா இருக்கிறீங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த அடையாளத்துக்காக மட்டும்தான் நீங்க ஒரு பிரைம் மெம்பரா சேரும்போது உங்களுக்கு ஐடி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வாங்கலான்றதுக்கு முன்னாடி, ஒரு பிரைம் மெம்பரா நம்ம வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். பிசினஸை தள்ளி வைங்க, வேற எந்த ப்ராசஸும் தள்ளி வைங்க. ஒரு விஷயம், இங்க நீங்க ஒரு பிரைம் மெம்பரா ஜாயின் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பெனிஃபிட் ஆஃப் பிரைம் மெம்பர், கேன் ஆக்சஸ் ஆல் பிரான்ச் ஆஃபீஸ். ஓகேங்களா? 100 பிரான்ச் ஆஃபீஸ்க்கு மேல இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி ஒரிசால கூட இப்போ வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இடத்துலயும் வந்து ஆஃபீஸ் இருக்கு. நீங்க எங்க போனாலுமே ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் நான் எப்படி சார் யூஸ் பண்றது? சார் நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலையா இருக்கேன். ஸோ என்னோட ஆஃபீஸ் வந்து இங்க சென்னையில இருக்குதுன்னு சொல்றீங்க, அண்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குதுன்னு சொல்றீங்க, சிங்காரப்பேட்டில் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எப்படி யூஸ் பண்ணணும்னாக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் சென்னையில எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? உங்க சொந்த திருவண்ணாமலை, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் எவ்வளவு பேர் வந்து சென்னையில வேலை செய்வாங்க, இல்ல கோயம்புத்தூர்ல வேலை செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலும் சொல்லிட்டு, ஆபீஸ் போய் பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம ஆபீஸோட அட்ரஸ் நம்ம கொடுக்கும்போது அவங்க நேரடியாக போய் விசிட் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நம்ம லீடர் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருந்து நான் நேரடியா வந்து நான் போறேன். இப்போ நான் சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாவது ஒருத்தர் பார்த்து பேசணும் அப்படின்னாக்கா, நான் பிசினஸ் பண்றோம் இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம்? பிசினஸ் தான் பண்ண போறோம், வேலை கிடையாது. அப்போ ஒரு பிசினஸ் நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஆபீஸ்ல உட்கார வச்சு நீட்டா பேசிட்டு வரலாம். அந்த மாதிரி ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எங்க ஏன் வரீங்க, எதுக்கு வரீங்கன்னு சொல்லி யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஆபீஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஐடின்னு பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஒன் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்க போறீங்க. லாட் ஆஃப் டிஸ்கவுண்ட், எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. அதுக்காக நான் விலை கம்மின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பொருள் வந்து ரேட் கம்மியா இருக்கு, சில பொருள் ஆவரேஜா இருக்கு, சில பொருள் ரேட் அதிகமாவே இருக்கு. நமக்கு எது ஃபேவரா இருக்கோ, நமக்கு எது ஃபேவரா இருக்குதோ அதை வாங்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கடை இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு 3 கடை இருக்கு. அந்த 3 கடையிலுமே போயிட்டு விலை விசாரிக்கும் போது ஒரு கடையில ₹1, ரெண்டாவது கடையில ₹2, மூணாவது கடையில ₹3 நமக்கு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு எது பெனிஃபிட்? மூணாவது கடை தான் பெனிஃபிட். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இங்க வந்து பர்ச்சேஸ் பண்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. அங்க அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி வாங்கும்போது நம்ம அந்த பெனிஃபிட்டை சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேசிவ் இன்கம், ஓகேங்களா, சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ உறங்கும் போதும் கூட வருமானம் வரும் சூழலை நீ உருவாக்காவிட்டால் சாகும் வரை நீ உழைத்து கொண்டே இருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல டே நைட்டா நம்ம வந்து ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம்னாக்கா போதிய வருமானம் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க டேல ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ணல, தூங்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வருமானம் வரும் சூழல் இங்க இருக்கு. அதுதான் பேசிவ் இன்கம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லைஃப் லாங் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க. சார் அந்த பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் புதுசா இருக்கிறேன், நான் படிக்கலன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இங்க பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியா படிப்பு இருக்குங்க. ஓகேங்களா? வெளில போனோம் அப்படின்னாக்கா தனியா பணம் கட்டி படிக்கணும், டிகிரி வாங்கணும், ஓகேங்களா, சர்டிபிகேட் வாங்கணும். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீயா கத்துக் கொடுக்குறாங்க. யாரு கத்துக் கொடுக்குறாங்கன்றத பின்னாடி சொல்றேன். ஸோ நோ ரினியூவபிள், நம்ம திரும்பியும் வந்து ரினியூல் பண்ணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஒன் டைம் ஐடி வாங்கிட்டீங்கன்னாக்கா அந்த ஐடி எப்பவுமே உங்களுக்கு லாக் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்க குழந்தைகளும் அதே ஐடியில கண்டினியூ பண்ணலாம். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும்?
ஒரு பிரைம் மெம்பரா மாறணும். ஒரு பிரைம் மெம்பரா நான் வந்து கம்பெனில மாறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, செலக்ட் எனி ஒன் கிட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹெட் ஆஃபீஸ் சொன்னோம் இல்லைங்களா, ஹெட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஆஃப்லைன் ஷோரூமும் இருக்கு. இந்த ஆஃப்லைன் ஷோரூம்ல இந்த பிக்சரை நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னாக்கா, நிறைய இடத்துல சொல்லுவாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது சில கம்பெனிலான்னு சொல்லிட்டு. நம்ம கம்பெனி, தமிழனோட கம்பெனி எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இந்த சர்வீஸ் மூலியமா நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும். ஓகேங்களா? பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நான் இங்க பிளாஸ்டிக் கவர் நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. அதாவது மக்கி போற தன்மை உள்ள கவர்ஸையும் அண்டு கேரி பேக்கையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? கம்பெனியோட சீல் அண்ட் லோகோ வச்சு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா நம்ம ட்ரைனிங் கத்துக்கிறதுக்காக சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு ஹேசி ஆளும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஆரம்பத்திலே வந்துருச்சு. ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய பீப்புள் வந்து சென்னை ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னாட்டு சைட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மதுரை, திருச்சி இந்த பக்கம், அவங்க கேட்டதின் வீதம் நெக்ஸ்ட் அங்க ஒரு இதே மாதிரி ஆஃப்லைன் ஷோரூம் அண்ட் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு மீட்டிங் ஹால் இது தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வரதுக்கான பிளான் 2வது கட்டமா அங்க வந்து ஓப்பன் பண்றதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதோட ப்ராசஸ் கூட போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ரூல்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த உலகம் சொல்றது ஒரே ஒரு நியதி தான். ஒரு விதை நிலத்துல விதைக்கப்படுறது உண்மை அப்படின்னாக்கா, அது ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய ஒரு விருட்சமா வந்து ஒரு விதைக்கு பல விதைகளை கொடுக்கும், பல கனிகளை நமக்கு கொடுக்கும். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்புறீங்களோ அதே அளவுக்கு ஆக்சிஸ் இந்தியாவில் நீங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்றதன் வீதம் இங்க நல்ல ஒரு இன்கம் ஃபியூச்சர் ஃபுல்லா நம்ம எடுக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். 6200 ரூபாய் பேக்கேஜ் இருக்கு. இந்த 6200 ரூபாய் பேக்கேஜ் நம்ம கம்பெனிக்கு 6200 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இதுல நமக்கு நஷ்டம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைடே பண்ணணும். இந்த 6200 ரூபாய் நான் கம்பெனிக்கு கொடுக்குறேன் சார், நீங்க சொல்றீங்க, நான் கொடுக்குறேன், நமக்கு என்ன கிடைக்கும் வித்தின் 4 டேஸ்ல? பாருங்க, 1 செகண்ட். மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, மிளகாய் அண்ட் தனியா, துவரம்பருப்பு, உளுந்து, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு 43 வகையான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. 6200 ரூபாய் நம்ம கொடுக்கும்போது 5700 ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 3200 ரூபாய், அந்த 6200 ரூபாயில பேலன்ஸ் இருக்கு இல்லையா, 5700 ரூபாய் போக 3200 ரூபாய் நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனா கொடுக்குறாங்க. இப்ப டோட்டலா 6200 ரூபாய் கொடுத்த நமக்கு 8900 ரூபாய் பெனிஃபிட்டா கிடைக்குது வித்தின் 4 டேஸ்ல. ஓகேங்களா? டெலிவரி அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்களுக்கு அன்னைக்கே கிடைச்சிரும். என்னைக்கு ஐடி போடுறீங்களோ அன்னைக்கே கிடைச்சிரும். ப்ராடக்ட் வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கு ஒரு 4 டேஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் 6200 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 8900 ரூபாய் நமக்கு டோட்டல் பெனிஃபிட் கிடைக்குது. இதுல ஏதாவது உங்களுக்கு நஷ்டம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்கறத விட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் கிடைக்குது. இருந்தாலும் சார், அந்த 5700 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் அந்த 3200 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொன்னீங்களே, அது எப்போ அக்கௌண்ட்ல ஏறும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. அந்த டிஸ்கவுண்ட் கூப்பனுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்டா சொல்றேன், உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? அதை நீங்க கேட்டு அதுவும் நஷ்டமா பெனிஃபிட்ன்றதை நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்றீங்களே அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பிசினஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கொடுத்து பிசினஸ் வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா முதலீடு இல்லாம நம்ம பிசினஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? முதலீடு இல்லாம இந்த இடத்துல பிசினஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம முதலீடு போடுறோமா? கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபேமிலியோட போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கோ 6000 ரூபாய்க்கோ ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கிட்டு வர்ற வழியில அவங்களே இந்த கடைக்காரர் என்ன பண்றாருனாக்கா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கிஃப்ட்டை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க, ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. வர்ற வழியில உங்க குழந்தை அந்த கிஃப்ட்டை போட்டு உடைச்சிருச்சுன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. நம்ம கொடுத்த காசு எதுக்கு? ப்ராடக்ட்டுக்கு. அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு சேஃபா இருக்கு. எக்ஸ்ட்ரா கொடுத்த அந்த கிஃப்ட் கீழே விழுந்து உடஞ்சதுனால நமக்கு எவ்விதத்திலையும் லாஸ் கிடையாது. அதே மாதிரி நம்ம கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வெளியில வாங்குறத ஒரே ஒரு டைம் மட்டும் கடையை மாத்தி நம்ம கம்பெனில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாங்கும்போது நீங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாவே கொடுத்துட்றாங்க. அதை தாண்டி வாரம் 600 இருந்து 60000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வாய்ப்பை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம காசு கொடுத்து வாங்குறது பொருளை மட்டும்தான், சரிங்களா, பெனிஃபிட்டை மட்டும்தான். ஆனா வாரம் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பிசினஸ், ஓகேங்களா, வாரம் 60000 ரூபாய் எங்க கொடுக்குறாங்க? இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க இல்லையா? கொடுத்துக்கிறாங்க. நாங்களும் சம்பாரிச்சுக்கிறோம். இந்த வாய்ப்பு வேற எங்கேயாவது கொடுக்குறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தாலும் போய் நின்றாக்கா அவன் குறைக்கதான் பார்ப்பான். நம்மளோட வேலை மதிப்பை வந்து குறைக்கதான் பார்ப்பான்.
என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்பான். எக்ஸ்பீரியன்ஸோட போனோம் அப்படின்னாக்கா இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் ஆள் யாரும் எடுக்க அந்த அளவுக்கு பெருசா எடுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி நம்மளோட உழைப்பை வந்து உதாசீனப்படுத்துறாங்களே தவிர நமக்குன்னு பெருசா மதிப்பு அந்த இடத்துல இல்லை. ஆனா இந்த இடத்துல கடையை மாத்தி வாங்குறதுனால வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஒரு டைம் ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா ஒரு பர்ச்சேஸ்க்கு ஒரு நபர் என்ன பண்ணலாம், பிசினஸை எடுத்து பண்ண முடியும். இங்க எத்தனை வகையான இன்கம், டைப் ஆஃப் இன்கம், எத்தனை வகையான இன்கம் கொடுக்குறாங்க பாருங்க. டைரக்ட் ரெஃபரல் இன்கம், டீம் ரெஃபரல் இன்கம், டெவலப் இன்கம், ரீபர்ச்சேஸ் இன்கம் அண்ட் ஸ்பெஷல் இன்கம். இதுல ரீபர்ச்சேஸ் இன்கம் மட்டும் ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க, இப்போதைக்கு ஆக்டிவ்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஒண்ணுன்னா பார்க்கலாம். டைரக்ட் ரெஃபரல் இன்கம் யூ அப்படிங்கிறது நீங்க அப்படிங்களா? ஓகேங்களா? உங்களுக்கு 2 ஹேண்ட் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேங்களா? இப்போ இந்த பிசினஸ் நீங்க தனியா பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு 2 பார்ட்னரை நீங்க சேர்த்துக்க போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 18 வயசுக்கு மேலதான் உள்ள வந்திருப்பீங்க. அப்ப அந்த 18 வருஷம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் 2 பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ரிலேட்டிவ். ஓகேங்களா? யாராவது கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரல அப்படின்னாக்கா நம்ம என்ன லைஃப் வாழ்ந்துருக்கிறோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் உங்களை மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனிக்கு 2 பேரை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பார்ட்னரா சேர்த்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு கம்பெனி மூலயமா லெஃப்ட்ல 60 பிவி ஒரு பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60 பிவி கொடுப்பாங்க. லெஃப்ட்ல 60 பிவி, ரைட்ல 60 பிவி மேட்ச் பண்ணி உங்களுக்கு 600 ரூபாய் இன்கமா கிடைக்கும். 2வது டீம் ரெஃபரல் இன்கம். லெஃப்ட்ல ஒரு நபரும் ரைட்ல ஒரு நபரும் 2 பேருமே பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரியே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க லெஃப்ட்ல ஒரு 600 பிவி, ரைட்ல ஒரு 600 பிவி, 2 பேருமே 3000 சம்பாதிச்சாங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணலனாலும் உங்களுக்கு 6000 ரூபாய், அவங்க 2 பேரோட வருமானம் சேர்ந்து உங்களுக்கு 6000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் டீம் ரெஃபரல் இன்கம். நீங்க ஒர்க் பண்ணனாலும் உங்க டீம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம். சரிங்களா? ஓகே. கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் சொன்ன இல்லையா, நம்மளோட உழைப்பை உதாசீனப்படுத்துவாங்க, ஏமாத்துவாங்க வெளியிலன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான்லாம் அதை அனுபவிச்சுக்கிறேன். சரிங்களா? ரொம்ப எஃபோர்ட் போட்டு செஞ்சு மாசத்துக்கு வெறும் 3500 ரூபா வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்படிலாம் வந்து ஏமாத்திக்கிறாங்க. ஆனா நான் வேலை கத்துக்கணுன்றதுக்காக அந்த ஒரு இடத்துல வந்து அனுபவிச்சேன். ஆனா இங்க நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து எஃபோர்ட் போடுறீங்க, உங்களோட உழைப்பை கம்பெனி ஒருபோதும் திருடாது. அதுக்கு முக்கிய ஒரு எக்ஸாம்பிள் கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். லெஃப்ட்ல ஒரு நபர், ரைட்ல ஒரு நபர் வந்துட்டாரு. ரைட்ல இருக்கிற ஒரு சுமாரா ஒர்க் பண்ணி ஒரு 10 பேர் வந்து ஒரு 10 பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாரு. ரைட்ல வந்து லெஃப்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 பிரைம் மெம்பர் வராங்க. இந்த இடத்துல லெஃப்ட்ல 1200 பிவி ஒர்க் ஆகுது, அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னாக்கா வெறும் 600 பிவி ஒர்க் ஆகுது. இது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க? ரெண்டும் சரிசமமா இல்லையேன்னு சொன்னீங்கன்னாக்கா எது கம்மியான பட்ஜெட்டோ கம்மியான பிவி இருக்கோ அதை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப 1200ல 600 போகும் இல்லைங்களா? 600 மேட்ச் ஆகி உங்களுக்கு 6000 ரூபாய் இன்கம் கிடைச்சிரும். இந்த பக்கம் லெஃப்ட்ல 600 பேலன்ஸ் நிற்கும். நெக்ஸ்ட் வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் 0 ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் வீக் லெஃப்ட் சைடு ஒர்க் நடக்கலனா கூட பரவாயில்ல, ரைட் சைட்ல மட்டும் ஒர்க் நடக்குது அப்படின்னாக்கா அதை நீங்க மேட்ச் பண்ணி அந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன பண்ணலாம், இன்கம் எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை வாரம் சார் இது இருக்கும்னு சொன்னாக்கா இதுக்கு லைஃப் வேலிட்லாம் கொடுக்கல, லைஃப்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டெவலப் இன்கம். இங்க ஒரு வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வாங்குறதே பெரும் பாடா இருக்கு. ஆனா அங்க ஒரு வேலை செஞ்சாக்கா 2-3 வகையான நம்ம இன்கம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு ஐடி நீங்க போடுறீங்க, யூ அப்படிங்கிறது நீங்க லெஃப்ட்ல 8 ரைட்ல 8 ஐடி கொண்டு வரீங்க ஒரே வாரத்துல. ஓகேங்களா? அப்போ 16 பேர் நம்ம கொண்டு வந்திருப்போம். அந்த இடத்துல லெஃப்ட்ல 480 ரைட்ல 480 பிவி கொண்டு வரும்போது 4800 நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? வரும் 7 நாள்ல. அப்போ அதிகபட்சம் ஒரு ஐடி போடும்போது ஒரே ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 60000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். எப்படி சார் முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க 2 பேரை ஸ்டார்ட் பண்றது பிசினஸ் 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்போ இந்த மாதிரி டூப்ளிகேஷன் ஆக அவங்க தேவைக்கு அவங்க வருமானம் எடுக்கும்போது டாப்ல மேல நீங்க இருக்கீங்க இல்லையா, கீழே லெஃப்ட்ல ஒரு 100 ஐடி ரைட்ல ஒரு 100 ஐடி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு 60000 வரும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போகும்போது 60000 மட்டும் தான் வரும், பேலன்ஸும் நமக்கு வராது. அப்ப அதிகமா அதையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான வழி 3 ஐடி போடுறது, மல்டிபிள் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூ அப்படிங்கிறது நீங்க, U2 U1 U2 U3 இந்த 3 ஐடியுமே யாருனாக்கா உங்க பேர்ல நீங்களே 3 பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஐடிக்கு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கு வழியே இல்லை. 2வது ஐடி 3வது ஐடியும் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ஐடி லாக் பண்ணிட்டோம். அதுக்கு 2வது ஐடிக்கு 3வது ஐடிக்கு ஒர்க் பண்ணாலே போதும், அது ராஜா மாதிரி இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2வது ஐடிக்கும் 3வது ஐடிக்கும் ஒர்க் பண்ணா போதும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் இருக்கு. இப்போ 2 பிளேஸ் மொத்தம் 4 ஸ்பேஸ் இருக்கு. 4 ஸ்பேஸ்லயும் 4 ஐடியா பிரிச்சு போடும்போது ஃபர்ஸ்ட் ஐடிக்கு போட்டு ஒரு ஐடி போட்டு என்ன ஒர்க் பண்ணோம், 16 ஐடி கொண்டு வந்தோமா, அதே தான் நாங்க
16. இங்கேயும் அதே ஐடி தான் கொண்டு வர போறோம். அதே 16 ஐடி தான் 7 நாள் ஒர்க் பண்ண போறோம். ஆனா வருமானம் பாருங்க, 3வது ஐடிக்கும் 2400 ரூபாய் இன்கம், 2வது ஐடிக்கும் 2400 ரூபாய் இன்கம், டாப் ஐடிக்கு 5400 ரூபாய் இன்கம். டோட்டலா அந்த வாரம் 10,200 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு ஐடி போட்டு அதே 14 பேர் ரெண்டு இடத்துல பிரிச்சு போடுக்கிறோம் 8 இங்க 4,800 ரூபாய் வருமானம். இங்க 3 ஐடி போட்டு 4 இடத்துல பிரிச்சு போட்டுக்கிறோம். 3 ஐடிக்கு வருமானம் 10,200 ரூபாய். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அதிகபட்சம் ஃபியூச்சர்ல ஒரு ஐடிக்கு 60,000 அப்படின்னாக்கா 3 ஐடிக்கு 1,80,000 நம்மளால ஒரு வாரத்துல சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க, 7 ஐடி வரைக்கும் நம்மளால போட முடியும். இந்த 7 ஐடி கான்செப்ட் எனக்கு வேணும். நான் இந்த மூலியமா உங்க மாதிரி இப்ப நானா இருக்கட்டும், ஈடியா இருக்காங்க இல்லையா, 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேரா இருக்கட்டும், 7 அடிக்கு மேலதான் போட்டிருந்தோம். ஆனா 7 அடிக்கு மேல நாங்க போட்டிருந்தோம், அப்போ வந்து எலிஜிபிள் இருந்துச்சு. இப்ப 7 அடிக்கு மேல போட முடியாது. ஓகேங்களா? சோ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிசினஸ், இந்த பிளான் எனக்கு வேணுன்றவங்க இண்டிவிஜுவலா கேளுங்க, யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ கேளுங்க, அவங்க என்கிட்ட கொண்டு வருவாங்க, நான் உங்களுக்கு கிளியரா விளக்குறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 7 அடி போடும்போது ஒரு அடிக்கு 60,000னாக்கா ஒரே வாரத்துல 4,20,000 ரூபாய் ஃபியூச்சர்ல சம்பாதிக்க முடியும். அப்ப 7 சைடு போட்டுட்டு ஒரு மெம்பர்ஷிப்பா நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னாக்கா ஒரே மாசத்துல ஒரு வாரம் 4,20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு மாசத்துல 16,80,000 சம்பாதிக்க முடியும். இது எங்கேயாவது கவர்மெண்ட் ஜாப்ல பாசிபிளா? பிரைவேட் ஜாப்ல பாசிபிளா? கண்டிப்பா கிடையாதுங்க. பிசினஸ்ல மட்டும்தான் பாசிபிள். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது 5 கோடியில இருந்து 10 கோடி வரைக்கும் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா சார்? 1,00,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நான் சொல்றது ஒரு மாசத்துல 16,80,000 ரூபாய் வருமானம் ஈட்டணும் அப்படின்னாக்கா குறைஞ்சது நீங்க 5 கோடியில இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் அது வருமோ வராதோ, இல்ல வந்து இன்னும் வேற நம்ம என்ன பண்ணணுமோன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கணும். நிம்மதியா தூக்கம் கூட வராது இல்லைங்களா? ஆனா இங்க கோடிக்கணக்கிலே பண்ண போறீங்க கிடையாது. ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ரெகுலரா வாங்குற இடத்த தவிர்த்துட்டு மாத்தி நம்ம கம்பெனில வாங்குறதன் வீதம் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே சார். நம்ம உள்ள எதுக்காக வரோம்? சம்பாதிக்கணும். ஒரு பார்ட் டைம்ல ஒரு இன்கம் எடுக்கணும், ஒரு சம்பாரணை இருக்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு பார்ட் டைம்ல உள்ள வந்து சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு என்ன கிடைக்குது? பணம் மட்டுமே இல்ல, அவார்டு அண்ட் ரெகக்னிஷன் நடக்குது. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு திங்க் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல வேலை செய்யும் போது நம்மள யாராவது நல்லா பண்ணிட்டு முதுகு தட்டி கொடுத்தா அந்த வேலை டெவலப் செய்யும் இல்லைங்களா? ஆனா இங்க நம்ம தான் சம்பாதிக்க போறோம். நம்ம சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எஃபர்ட் போட போறோம். ஆனா இந்த இடத்துல நமக்கு நம்ம சம்பாதி அவங்களுக்கு கொடுக்க போறதில்ல, நம்ம தான் வச்சுக்க போறோம். இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிற ஒரே வார்த்தையில சொல்லி கூப்பிட்டு ஒரு 500 பேர் முன்னாடி, 1000 பேர் முன்னாடி உங்களுக்கு மாலை மரியாதையும் கொடுத்து அவார்டு அண்ட் ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! இதை வாங்கியிருக்கிறான்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோட டீமோட ப்ரூஃபே நாங்க வச்சுக்கிறேன். என்னோட பேர் வந்து மிஸ்டர் ஆர் வெற்றிவேல், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். மேல இருக்கு பாத்தீங்களா? அதே லெவல்ல எனக்கு கீழே இருக்கக்கூடிய 2 நபரும் வந்து ஈடியா இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே டீம் லீடர்ஸ் இருக்காங்க, கோர் லீடர்ஸ் இருக்காங்க, குவிக் ஸ்டார் அச்சீவரும் இருக்காங்க. இந்த மாதிரி லெவல் பை லெவலா நம்ம சம்பாதிக்கக்கூடியதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஏன் இதை நாங்க ஷோ பண்றோம் அப்படின்னாக்கா வின் வின் சக்சஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளியுறத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனை அழிச்சு மேல வந்தாதான் நீ மேல வர முடியும்னு சொல்லுவாங்க. ஒருத்தனோட அழிவுல தான் இன்னொருத்தனோட வளர்ச்சிக்குன்னு சொல்லுவாங்க. கிடையாது, இதெல்லாமே வந்து பொய். இதுதான் வந்து இப்படியும் வந்து வளரலாம்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி சூப்பரா ஒரு சிஸ்டத்தை வந்து வகுத்து கொடுத்துக்கிறாரு நம்ம கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் சுரேந்தர் சார். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வின் வின் சக்சஸ். கீழே இருக்கிற 2 நபர் வராங்கன்னா அவங்க நீங்க சம்பாதிக்க வைங்க, அவங்க நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவீங்க? மேல போயிடுவீங்க. சரிங்களா? அதுதான் வின் வின் சக்சஸ் சொல்லுவாங்க. ஓகே. இந்த லெவல்ல நான் ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா, அந்த லெவல் வரும்போது உங்களுக்கு வருமானம் வருது, பேர் புகழ் கிடைக்குது. அதை தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய நீங்க டொமஸ்டிக் டூரா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஒரு சிஎல் ஆக்குறீங்க, ஒரு டிஎல் ஆக்குறீங்க, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கணும் அப்படின்னாக்கா 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து டொமஸ்டிக் டூர் கூட்டு போறாங்க. அண்ட் 1 செகண்ட். ஓகே. வேர்ல்டு டூர் வந்து ஈடிஸ் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் பிபிஸ், ஓகேங்களா, வைஸ் பிரசிடென்ட் 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன பண்றாங்க? வெளிநாடு வந்து போறாங்க. செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மலேசியா வந்து ட்ரிப் போறதுக்காக சொல்லி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா அது போவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழி உள்ள வரோம், ஒரு பார்ட் டைம்ல உள்ள வரோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பெருசா போட போறது இல்லை, ஏன்னா இது பிசினஸ். ஓகேங்களா? ஒர்க்கு கிடையாது. இந்த இடத்துல நம்ம சம்பாரிச்சு நம்ம மேல வர்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து புதுசா இருக்கிறேன், நான் படிக்கல. நோ ப்ராப்ளம். இங்க இருக்கிற அத்தனை போட்டோஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 2.5 லட்சத்துல இருந்து
5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சக்கூடிய நபர் தான் இங்க இருக்கிறாங்க. அவங்களோட போட்டோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, தன்னோட அனுபவத்துல என்ன நடந்துச்சோ, என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ, என்னெல்லாம் பிளஸ் இருக்குதோ, அந்த மைனஸ் விட்டுட்டு பிளஸ் மட்டும் சொல்லி உங்களை கொண்டு வரதுக்காக இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இவங்களோட கைட் கேட்டு தான் நாங்களும் வந்தோம். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். ஓகேங்களா? தென் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இங்க இருக்கிற போட்டோ, அது நம்ம சிஸ்டம் சக்சஸ் டீம்ல மட்டும்தான். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சக்சஸ் டீம்ல மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய பீப்புள் தான். இதை தாண்டி இன்னும் நிறைய அச்சீவர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அண்ட் சார் 60,000 சொன்னீங்க, அதுவும் 7 ஐடி போட்டாக்கா ஒரே வாரத்துல 4,20,000 சொன்னீங்க. இது யாராவது சம்பாரிச்சுக்கிறாங்களா? நம்ம டீம்லயே இருக்காங்க. பட் நம்ம டீமோட டாப்பஸ்ட் ஏர்னர் சொல்லலாம். நம்ம கம்பெனியோட நம்ம டீமோட ஃபவுண்டர் டைரக்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் டான் பாஸ்கர் சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 7 ஐடி போட்டு 7 ஐடிக்குமே சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 60,000 ஒரு ஐடிக்கு. அப்போ 4,20,000 ரூபாய் ஒரு வாரம் இல்லைங்க, கண்டினியூஸா 3 வாரம் வந்து எடுத்துருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்லாம் வந்து மேலே இருக்கிறவங்க தான் சம்பாதிப்பாங்க, கீழே இருக்கிறவங்க வந்து சம்பாதிக்க முடியாது. அவருக்கு கீழே ஜாயின் பண்ண நம்ம சுரேந்தர் சார் 8 ஐடி போட்டு 8 ஐடிக்குமே சீலிங் அடிச்சுக்கிறாரு. 4,80,000 ரூபாய் ஒரே ஒரு வாரத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கால் பண்ணி கேட்டு, ஜாயினிங் ஃபார்ம் இருக்கு நம்ம கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு, தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு, கேட்டு வாங்கி ஃபில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் தான், இங்க வாய்ப்புங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்கு. யார் அதை சரியா எடுத்து பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் ஒரு நல்ல முன்னேற்றமும் இருக்கு. நம்ம ஏழையா இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பா நம்ம தப்பு கிடையாது, நம்ம அப்பா அம்மாவோட தப்பு. நம்ம குழந்தைகள் அதே இடத்துல விட்டுட்டு போறோம் அப்படின்னாக்கா முழுக்க அதுக்கு காரணம் நம்மளா தான் இருப்போம். ஏன்னா கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கூட வாங்க, நம்பி வாங்க, கண்டிப்பா கொண்டு போவோம். முழு மனதோட வாங்க. அண்டு சந்தேகம் அண்டு எனக்கு வந்து புரியல அப்படின்னாக்கா கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க. புரியாமலோ இல்ல மனசு வந்து என்ன சொல்றது பிடிக்காமலோ தயவுசெய்து யாரும் ஜாயின் பண்ண வேணாம். நம்பி வந்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்கும், அந்த அச்சீவ்மெண்ட்ல உங்க பேரும் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு மறுமணம் ஈட்ட நாங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இதை யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லிட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆக்சஸ் ஃபேமிலி. ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏர்ன் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்துகிட்டே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்க இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இதை யாருமே மறுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆன்லைனோட க்ரோத் வந்து பயங்கர வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கிராசரியாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணி நேரடியாக வீட்டுக்கு வர வைக்கிறாங்க சில ஆப்புகள் மூலமாக. நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மிச்சப்படுத்துறாங்க. இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஈஸியா வந்து கிடைக்கிறதுக்கான வழியை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சில ஆப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. அமேசான், மந்த்ரா, ஸ்னாப்டீல், பிளிப்கார்ட், மீஷோ, இந்த மாதிரி நிறைய ஆப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஆப் பத்தி நம்ம பார்க்க போறோம். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி, தமிழன் ஆப். ஹெட் ஆபீஸ் வந்து சென்னையில குரோம்பேட்ல இருக்கு. இன்னைக்கு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மிகப்பெரிய லெவலில் பயங்கர வேகமா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு கஸ்டமரை ஒரு என்டர்பிரினரா வந்து பாத்தீங்கன்னா வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு தமிழன் ஆப் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய லெவலில் பெருமை. நம்ம ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், ஸோ MCA அப்படின்னு சொல்லுவோம், இதில் இன்கார்பரேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ISO 9001 2015 அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். பிளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் இருக்குது. ஆக்சிஸ் இந்தியான்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் A to Z எல்லா வகையான ப்ராடக்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம பிளான் இன்கம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி 2 பேர் ரெஃபர் பண்ணால் போதும், நம்மளுக்கு 1000 rupees இன்கம் கிடைச்சிருது. இப்போ அந்த லெஃப்ட் ஒருத்தர் ரைட் ஒருத்தர் சேர்ந்து புதுசாக 2 பேர் கொண்டு வராங்க, 2000 கிடைக்குது. அந்த 2 பேரும் இப்போ 10 பேர் கொண்டு வரும்போது 10,000 கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30-20 வரும்போது நம்மளுக்கு 20 ஈக்குவல் பண்ணி 20,000 கொடுத்துட்டு பேலன்ஸ் 10 வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த 20 + 10 கேரி ஃபார்வர்டு சேர்த்து 30, புதுசாக 30,000, 36 வரும்போது டைமண்ட் டைரக்டர், 66 வரும்போது பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர். இது போல ஒரு ஐடிக்கு வாரம் 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும். இது போல டெவலப் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ட்ரைசைட் மெம்பர்ஷிப் U1, U2, U3 அப்படிங்கிற நம்ம பேர்ல 3 ஐடி போட்டுக்கலாம். இப்போ U2க்கும் U3க்கு மட்டும் வேலை பார்த்தா போதும். U2ல லெஃப்ட் ரைட்டுக்கு 10 பேர் 10,000 ரூபாய் இன்கம், U3க்கு லெஃப்ட் ரைட்ல 10 பேர் 10,000 ரூபாய் இன்கம்,
U1 ஆட்டோமேட்டிக்காக 20,000, டோட்டல் இன்கம் 40,000. அதுபோல் 7ID ரெயின்போ பிளான் இருக்குது. U1, U2, U3, U4, U5, U6, U7. நம்ம வந்து U4, U5, U6, U7 இந்த 4 ஐடி வேலை பார்த்தா போதும். இப்போ U4லேருந்து U7 வரைக்கும் 5,000 வாரம் சம்பாதிக்கிற நம்ம முயற்சி பண்ணாலே போதும். 4 ஐடிக்கும் 20,000, U2 10,000, U3 10,000, U1 20,000, டோட்டல் இன்கம் 60,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் ஆக்சஸ். ஸோ நம்ம லீஸ்ட் பிரைஸில் வந்து மக்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்கறதா நம்மளோட நோக்கம். அடுத்து ஓன் வெஹிக்கிள் டெலிவரி, ஆஃப்லைன் ஷாப் வந்து ஏரியா வைஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல் ப்ராசஸ் இன் ஒன் ஆப், நம்ம ஆப்லேயே ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இ-பீப்பிள், ரீசார்ஜ், இந்த மாதிரி எல்லா வகையான ப்ராசஸும் ஒரே ஆப்பில் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இன்கம் இருக்குது. இப்போ இந்த டைமண்ட் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, பிரசிடென்ட் டைமண்ட் சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லைவாகவே நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பரோட அப்லோட் பண்ணுறோம். தேவைப்பட்டால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கஸ்டமர் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 15 பேர் 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. கார் ஏனர்ஸ் 60 பேர் இருக்காங்க. 2,500 பேர் டைமண்ட் முடிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் 60 இடத்துல இருக்கு. ஆஃப்லைன் ஷாப் சென்னையில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பேசிவ் இன்கம். இன்னைக்கு ஒரு சில நிறுவனங்கள் தான் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க, அந்த எம்டி அந்த ஓனர் மட்டும் தான் சம்பாதிப்பாங்க. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஆக்சிஸ் இந்தியாவில் ஒரு கஸ்டமருக்கும் பேசிவ் இன்கம் வந்து கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ திங்க் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை யார் உங்கள்ட்ட கொடுத்தாங்களோ அவங்களோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.